வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லோகன் டிஎன்பிஎஸ்சி யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பொது அறிவுலேருந்து 2 வினாவிடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படும் சட்ட திருத்தம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிறிய அரசியலமைப்பு, அதாவது மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சட்ட திருத்தம் எதுன்னு கேட்குறாங்க. 40வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தம், 44வது சட்ட திருத்தம், 47வது சட்ட திருத்தம். சரியான விடையாதுன்னு பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் தான் மினி கான்ஸ்டியூஷன், அதாவது சிறிய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் என்று சிறிய அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தது, தமிழ் மொழியை செம்மொழி எப்படின்னு எந்த ஆண்டு அறிவிச்சேன்னு கேட்குறாங்க. தமிழ் மொழியை செம்மொழி அந்தஸ்து கொடுத்து எப்போ அறிவிச்சாங்கன்னு கேட்குறாங்க. 2004லையா, 2006லையா, 2008லையா, 2010 கேட்டாங்க. 2004ஆம் ஆண்டு தான் தமிழ் மொழியை செம்மொழியாக அறிவித்தாங்க. செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட